திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு நெல் கொள்முதல் நிலைய லாரியை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தசரதன். தசரதன், வணக்கம். விவசாயிகளுடைய இந்த செயலுக்கு முக்கிய காரணம் என்ன? அவங்க தரப்புல இருந்து என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கீழ்நெல்லி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணப்பட்டுவாடா கடந்த 2 மாதங்களாக செய்யப்படவில்லை என கூறி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல தயாராக இருந்த லாரியை மூட்டைகளுடன் சிறைப்பிடித்த விவசாயிகள் முற்றுகையில் ஈடுபட்டனர். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணத்தை உடனடியாக விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்தனர். நெல் கொள்முதல் மட்டும் நடக்கிறது. ஆனால் கடந்த 60 நாட்களாக விவசாயிகள் கீழ்நெல்லி, திருவடிராயபுரம், கரந்தை, காகனம், நமண்டி, ஹரிஹரப்பாக்கம், மாரியநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 30,000 மூட்டைகளுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் பண பட்டுவாடா செய்யப்படவில்லை என வலியுறுத்துகின்றனர். இது மட்டுமல்லாமல் செய்யாறு, வெண்பாக்கம், வந்தவாசி உள்ளிட்ட அனைத்து நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் சுமார் 37 கொள்முதல் நிலையங்களிலும் கொள்முதல் செய்யப்பட்ட 2 மாதங்கள் ஆகியும் சுமார் 250 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை என்பது குற்றச்சாட்டாகும். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாப்பற்ற முறையில் வெட்ட வெளியில் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்கின்றன. இவற்றை கொண்டு போய் அரிசியாக்கி பொதுமக்களுக்கு ரேஷன் கடை மூலம் விநியோகம் செய்தால் எந்த நிலையில் இருக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விரைந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு உரிய பணத்தை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். நன்றி தசரதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பல்வேறு கோரிக்கை சார்ந்த குற்றச்சாட்டுகளுடன் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு நெல் கொள்முதல் நிலைய லாரியை விவசாயிகள் சிறைப்பிடித்திருக்கின்றனர். இது தொடர்பாக விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துகள் என்னென்ன தற்பொழுது பார்க்கலாம். கடந்த 60 நாளாக நாங்கள் நெல் போட்ட விவசாயிங்க நெல் அந்த கவர்மெண்ட் டிபிசின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் வச்சாங்க. அதில் நெல்லை கொள்முதல் பண்ணாங்க. இது பிரைவேட்டுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். நெல்லை கொள்முதல் பண்ணி இன்னைக்கு 55 நாளாக வந்து அந்த நெல்லுக்கு உண்டான காசத்தை விவசாயிங்களுக்கு போடவே இல்லை. நாங்கள் பல முறை கேட்டதுக்கும் நாளைக்கு வருதுன்னு இந்த டிபிசி சென்டரில் ஒரு தம்பி அதிகாரி இருந்தார். அவர் பேர் பரமகுரு. அவரு இப்படி சொன்னார், நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டு அவர் ஒரு 25-30 நாளாக நாங்கள் 30 நாளுக்கு அப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சோம். அந்த 30 நாளுக்கு அப்புறமே அவருக்கு இன்னைக்கு வருது, நாளைக்கு வருது, இந்த வாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாள் கழிச்சு விட்டாரு. இப்போ அந்த தம்பி இந்த சென்டருக்கே வரதே கிடையாதுங்க. இருக்கிற நெல்லை பூரா ஏற்றிட்டாங்க. ஒரு லோடு நெல் இருந்தது. கடைசியா சரி எங்களுக்கு ஆயுதம் வேற எதுவும் இல்லை, அந்த நெல்லை மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் டிராக்டர் போட்டு அந்த நெல்லை மடக்கி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அரசாங்கத்தை அப்படின்னு சொன்னாக்கா, எங்க ஏழை விவசாயிங்க எங்க காசை எங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்க இனிமேல் வந்து இந்த நெல் கொள்முதல் பண்றது அரசாங்கமே கொள்முதல் பண்ணா மிக நல்லா இருக்கும். தனியாருக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்க காசு போடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நீங்களே கொள்முதல் பண்ணா எங்களுக்கு அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கையில நாங்க காலதாமதம் ஆனா கூட அரசு இன்னைக்கு கொடுத்துரும், நாளைக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிப்போம். ஆனா வந்து பிரைவேட் அப்படிங்கிறப்ப இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. தயவு செஞ்சு எங்க காசு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை பண்ணுங்க. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.